ஹாய், நான் கெட்டுக்கிட்ட போற பொண்ணு இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. நான் கூட இவ்வளவு வீட்டுல போய் எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சிட்டே வந்தேன். பார்த்தா அவளே வந்து வழியில நிக்கிறாளே. ஆமா, கூட நிக்கிறது யாரு? இந்த பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. யாரா இருக்கும்? பொண்ணு பார்க்கும்போது வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு யாரையுமே ஒழுங்காவே பார்க்கல, பொண்ணை மட்டும் தான் பார்த்தோம். அவ மட்டும் தான் எனக்கு என் கண்ணுக்கே தெரிஞ்சா. அன்னைக்கு சாரியில ரொம்ப அழகா இருந்தா, இன்னைக்கு சுடிதார்ல இன்னுமே அழகா இருக்கா. ஆமா, இப்ப அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது? கூட வேற ஒரு பொண்ணு நிக்குதே, அது எதுவும் நினைச்சுக்குமோ? நம்ம கட்டிக்க போற பொண்ணு தானே, இன்னும் 2-3 நாள் எங்களுக்கு நிச்சயம். பேசலாமா வேண்டாமா? சரி வேண்டாம், இங்க இருந்தே அந்த பொண்ணை கூப்பிட்டு பாப்போம். ஹே பொண்ணு, ஷில்பா. இஸ் இஸ் முறுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. ஏய் ஷில்பா, உன்னை யாராவது கூட்ட மாதிரி கேக்குதா? இல்லையே அஞ்சலி, நான் தான் முறுக்கு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்ல, உன் பேர் சொல்லி யாரும் கூட்ட மாதிரியே கேட்டுச்சு. தெரியல அஞ்சலி, முறுக்கு டேஸ்டா இருக்கு. உங்க வீட்ல போய் ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, 4 முறுக்கு வாங்கி நம்ம 2 பேரும் பாதி பாதியா சாப்பிடுவோம். சரியான சோத்து மாட்டி, அப்போ பார்த்தா திங்கிறதுலே இரு. ஹே பொண்ணு, ஷில்பா. என்ன கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்னமோ வேற சாப்பிட்டுட்டே இருக்காளே. ஹே பொண்ணு, ஒன்னதான். ஹே ப்ளூ சுடிதார். ஏமா பொண்ணு, சே கேட்கவே மாட்டேங்க. ஹே டேய், யார் நீங்க? எதுக்கு நீ டேன்னு கூப்பிடுறீங்க? நீ யார்ல என் ஊருக்குள்ள வந்துட்டு என் தங்கச்சியில கை காட்டி கூப்பிட்டு இருக்கா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டவ? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஐயோ, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னல கேக்குறது? உன்னை இப்ப என்ன பண்றேன் பார். ஏய் ஷில்பா, எங்கேயோ அடி விழுந்த மாதிரி சத்தம் கேக்குதே, உனக்கு கேக்குதா? அஞ்சலி, எனக்கு முறுக்கு சாப்பிடுற சத்தம் தான் கேக்குது. ஐயோ ஷில்பா, அங்க பாரு, அண்ணன் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னது, அண்ணன் அடிக்காமலா? ஆமா சோத்து முட்டை, ஆனந்த் அண்ணா யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சீச்சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனந்த் அண்ணெல்லாம் அப்படிலாம் அடிக்காது. அங்க பாரு சோத்து முட்டை, நான் என்ன சும்மையா சொல்றேன்? ஆனந்த் அண்ணா தான் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, ஆனந்த் அண்ணன் தான். யார் அடிக்காரு? வா சோத்து முட்டை, போய் பாப்போம். வேண்டாம் அஞ்சலி, அவரு யார வேணாலும் அடிச்சிட்டு போட்டு நம்ம முறுக்க தின்னுட்டு பிறவு போலாம். ஒன்னிலாம் தீர்க்கவே முடியாது. ஐயோ, என்னை விடுங்க. ஏய், என் தங்கச்சியில்ட்ட மன்னிப்பு கேள்ல. என் தங்கச்சியில இதுக்கு மேல நீ எட்டி கூட பார்க்க கூடாது. நீ பார்த்தா உன்னை கொன்ன 2 நோண்டி விடுவேன். மன்னிப்பு கேள்ல. ஐயோ நீங்களா? ஐயோ நீங்களானா? உனக்கு இவனை தெரியுமா? ஏய் அண்ணா, எதுக்கு இவரை பிடிச்சு அடிச்சே? இவனை அடிக்காம என்ன பண்றது? அங்க ஒளிஞ்சிருந்து உங்க 2 பேரையும் செய்கை காமிச்சு கூப்பிட்டு இருக்கான். வேற அடிக்காம என்ன செய்ய? அதான் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏ ஷில்பா, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. ப்ளூ ட்ரெஸ்ஸுங்க. இவனுக்கு உன்னை தெரியுமா? ஆமா, யார் இவன்? என்னை அவரை விடுனே, இவரு அவரு. அவரு என்ன பெரிய இவனே? இவன் யாரு? எப்ப தெரியும் உனக்கு இவனை? ஐயோ அண்ணா, இவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஷில்பாக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை. என்னது, ஷில்பாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா? ஆமா அண்ணா, இவர்தான் மாப்பிள்ளை. இவரை போட்டு எதுக்கு இப்படி அடிச்சே? ஐயோ மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதுங்க மாப்பிள்ள. எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது மாப்பிள்ள. தங்கச்சியில கிண்டல் பண்றீன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டேன். நான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வரல மாப்பிள்ள, அதனாலதான் எனக்கு யாருன்னு தெரியாம போயிட்டு. இனி மன்னிச்சுக்கிடுங்க மாப்பிள்ள. நீங்க எதுக்கு யாரோ மாதிரி வழியில வந்து இன்னும் பேச வந்திருக்கிய? வீட்டுக்கு வர வேண்டியதானே? வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சு வந்தேன். இந்த பிள்ளை வழியில நினைச்சே, சரி பேசிட்டு போலான்னு கூப்பிட்டு அதுக்குள்ள வந்து அடிச்சுட்டீங்க. மாப்பிள்ள, தெரியாம பண்ணிட்டேன் மாப்பிள்ள, மன்னிச்சுக்கிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, வீட்டு வரைக்கும் வாங்க. இல்ல இல்ல, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள, அண்ணா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அண்ணா. ஒன்னால இப்போ நம்ம ஷில்பாக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ? அவரு வீட்ல போய் என்ன சொல்ல போறாரோ, ஏன் சொல்ல போறாரோ தெரியல. நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. எதுக்கு இப்படி அவசரப்பட்டு அடிச்சா? இல்லம்மா, எவனோ ஒருத்தன் உங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணதுக்கு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு பிடிச்சி அடிச்சுட்டேன். மாப்பிள்ளை என்ன பார்த்தது இல்லல்ல, அதான் கிண்டல் பண்ணதுக்கு வந்திருக்கானே எவனோ ஒருத்தனை பிடிச்சி அடிச்சுட்டேம்மா. போச்சு போச்சு, மாப்பிள்ளை வேற ஒரு மாதிரி போறாரு. கல்யாணமே நின்னு போனாலும் போயிடும். எல்லாத்துக்கும் இப்போ நீ காரணமாயிட்டானா, இனி எல்லாத்துக்கும் ஒன்னே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எம்மா, எம்மா.
கூட்டிட்டு வந்தாருமா. ஐயையோ, என்ன சொல்லியா? மாப்பிள்ளை இருக்க ஆனந்த அடிச்சா? அட இடுவுளவா, நீ இந்த விஷயத்தை தானே முதல்ல சொல்லியிருக்கணும். மூர்க்க கதையை 3/4 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கியே எதுக்கு? அம்மா, எனக்கு ஒரு விஷயத்தை கண்டினியூவா சொன்னாதம்மா சொல்ல வரும், பாதியில சொல்ல வராது. இடுவுளவா, சரியான சோத்து மாடு. எதுக்கு நீ அவரை அடிச்சாவே? நம்ம வீட்டு மாப்பிள்ளை அடிக்கிறதுக்கு அவன் யாரு? அம்மா, நானும் அஞ்சலி முறுக்கு தின்னுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்மா. ஐயோ கடவுளே, அதுக்கு மேல சொல்லு. பயணமான முறுக்கு கதையை பத்தி 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க. தீனி மூட்டை சரியான தீனி மூட்டை. எதுக்கு அடிச்சாண்டி அவரை? அம்மா, நானும் அஞ்சலியை நின்னதை பார்த்துட்டு அவர் எங்களை கூப்பிட்டுருக்காருமா. அதுக்கு அண்ணன் பிடிச்சி அடிச்சிட்டு கூட்டா அவன் அடிச்சிருவானா? அப்படியே அடிச்சாலும் நீ பார்த்துட்டு சும்மாயா இருக்குது? முறுக்க வாய்க்கலாமிக்கிட்டு வாயை திறக்காமலே நின்னியா? அம்மா, அண்ணன் அவரை அடிச்சதை நான் பார்க்கவே இல்லம்மா. நான் முறுக்கு தின்னுகிட்டே இருந்தேனா, முறுக்கு திங்கிற சத்தம் மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு. வேற எதுவுமே என் காதுல விழவே இல்லம்மா. அண்ணே அவரை அடிச்சு இழுத்து வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நானே பார்த்தேன். அதானே, தின்னா போதும், தீனி கையில இருந்தா போதும், வேற எதுவுமே உனக்கு கண்ணுக்கும் தெரியாது, காதுக்கும் கேட்காது. இப்படி மாப்பிள்ளைய பிடிச்சு அடிச்சிருக்கா, நீ பார்த்துட்டு வந்தானா? இனி உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? மாப்பிள்ளை எங்க? அம்மா, அண்ணன் நல்லா அடிச்சுக்கிட்டுமா, அவரால நின்னு கூட பேச முடியல. வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. சரிதான், அப்போ மார்பாவனுக்கு கோவம் வந்துட்டு அதனாலதான் வீட்டு கூட வராம போயிருக்காரு. ஏது எடுப்பான் கையில கட்ட மாட்டே. என் வீட்டுக்கு வர மார்பாவனை பிடிச்சு அடிக்கிறதுக்கு அவன் யாரு? எப்படி அவன் அடிக்கலாம்? எதுக்கு அடிச்சாவே? அவனுக்கு தெரியாதா என்ன? உன்னையதான் அவருக்கு கெட்ட போறானே. அந்த வீட்டுல வச்சுதானே பொண்ணு பார்த்திருந்து கண்ணு அவிஞ்சு போயிருந்தானே இவன். இடி விடுவா, இப்படி பண்ணிட்டானே. இனி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு பக்கன்னு இருக்கு. அம்மா, பாரி அம்மா, அவரை 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா, பக்கத்துல நின்னவரை பார்க்க உனக்கு துப்பில்ல, என்ன ஏதுன்னு கேட்க தெம்பில்ல. இங்க இருந்து அங்க போய் பயணம் எடுத்து போய் மாப்பிள்ளை பார்க்க வராளாம். உன்னைய சொல்லி பிரார்த்தனை இல்ல. அவன் எப்படி என் வீட்டுக்கு வர மர்மானம் அடிக்கலாம்? பேரிட்ட அவனுக்கு. இது என்னாச்சுட்டு? யார் அடிச்சது? வேற யார் அடிப்பா? அந்த வீட்ல ஒரு முட்டை பையன் கிடக்கான்ல, அவன்தான் என் வீட்டுக்கு வர மர்மானை பிடிச்சு அடிச்சிருக்கான். எத்தே முட்டை பையனா யார்த்தே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா முட்டை பையிலும் இந்த வீட்டுல எல்லாம் இருக்குது. என்ன சொன்ன நீ? என் புருஷன் அப்படின்னா முட்டை பையன்ங்கறியா? இல்லத்தே, என் பிள்ளையும் சரோஜா பிள்ளையும் சொன்னேன். சொல்லுவா, நல்லா சொல்லுவா. உங்களோட கேட்டு இந்த வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, நாங்க எல்லாம் முட்டாள்கள் தான். எப்படா ஒத்துக்கிட்டாவ? என்னது? அது ஒண்ணும் இல்லத்தே. இது என்னாச்சுட்டே? யார் அடிச்சது? யாரு? உன் தங்கச்சி கட்டிருக்கால அந்த முட்டை பையனா? சரியான செம்பரியாடு. சுய புத்திங்கிறது ஒண்ணும் கிடையாது. எங்கயாவது போய் விழுஞ்சனா அந்த ஆளு போய் விழுந்துறான். ஏதே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என் தங்கச்சி புருஷனை பிடிச்சி ஆசிட்டு இருக்கிய? ஆமா, உன் தங்கச்சி புருஷன் செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் அவன் ஏசாமே. அவனால இப்போ என் பிள்ளை வாழ்க்கையில கேளுகுறியாய் நிக்குது. ஏது எடுப்பா அவன் கையில கட்ட முளைக்க. ஏதே, வாயமடை, என் பிள்ளைக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்கானே. அவர் அடிச்சிருக்காருன்னா ஏதாவது காரணம் இருக்கு, கேட்காமல பேசாங்க தே. அப்படியே, அப்ப நானும் உன் தங்கச்சியை போய் பிடிச்சி அடிக்க காரணம் தரவு கேட்கும்போது சொல்லிக்கிறியே. நான் அடிக்கிறதுக்கு காரணம் இருக்கும். ஏதே, இந்த மாதிரிலாம் பேசுறதுல வச்சுக்கிறாங்க தே. என்ன செய்வா? என்னடி செய்வா? தங்கச்சி காரியம் பேசணும்னே பாசம் பொங்குது. என் பிள்ளைக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்க அந்த முட்டை பையன். அவனை நான் பேசுறதுக்குள்ள அப்படியே சண்டைக்கு ஏறிட்டு வரேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. முட்டை பையன், சரியான முட்டை பையன். என் பிள்ளை வாழ்க்கை எப்படி அநியாயமா அழிச்சுட்டானே. அவளை வேண்டுவானா? பொண்டாட்டி கேட்டு சந்தோஷமா இருக்கான்ல, அதான் இப்படிலாம் ஆடியா? ஏத்தே, வாயை மூடிரு. நானே கொடை கொதி போட இருக்கேன். என் பிள்ளை வாழ்க்கை இங்க அழிஞ்சு போச்சு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் இப்போ. இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என் தங்கச்சி புருஷனை பிடிச்சி எதுக்கு இப்படி ஆசிட்டு போறாவே? சில்பா, என்ன நடந்துச்சு? மைனி, நானும் அஞ்சலியும் நின்னு முறுக்கு தின்னுட்டு இருந்தோமா. உலக அதிசயம். நீ திங்காம இருந்தாதான் அதிசயம். திண்ணையில என்ன அதிசயம் நடந்துச்சு? மைனி, நாங்க முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணே அவரை அடிச்சு கூட்டிட்டு வந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு என்னைய சைகை காமிச்சு கூப்பிட்டாருங்கிறதுனால அடிச்சிட்டாராம். அதுக்கு எதுக்கு அடிக்க போறாரு? எங்களை கிண்டல் பண்றதுக்காக எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைச்சு அடிச்சிட்டாரா மைனி.
ஏப்ல சில்பா நீ ஃபீல் பண்ணாத, கல்யாணம்லாம் நிக்காது, நல்லபடியா நடக்கும். மைனி நான் முறுக்கு தின்னுட்டு இருந்தேன்ல, அதுல பாதி முறுக்கு அங்க கீழேயே போட்டுட்டேன் மைனி, அதிர்ச்சியில. ஓஹோ, அதுக்குதான் இவ்வளோ கவலையா? நான் கூட பயந்தே போயிட்டேன் உனக்கு கவலை வந்துட்டு போலன்னு. சரி சரி சரி, முறுக்க கழுவி எடுத்துட்டு வரேன், தின்னு. என்னாச்சுப்பா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா. ஒண்ணும் இல்லையா? மூஞ்சில அங்கங்க வீங்கி இருக்கு, நடக்க முடியாம நடந்து வரா. என்னாச்சு? என் முகத்தை பார்த்து சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சுன்னு இப்ப சொல்றியா இல்லையா? எப்படி உனக்கு இப்படி அடிபட்டுச்சு? அம்மா, அது வந்து அந்த பொண்ணை பார்க்கலான்னு போனேனா. பொண்ணு பார்க்கலானா? எந்த பொண்ணு? அதாம்மா, எனக்கு பார்த்துருக்கீங்கல்ல ஷில்பா, அந்த பிள்ளைய போய் பார்க்கலான்னு ஆசைப்பட்டுட்டு போனேனா. போற வழியிலேயே அந்த பொண்ணு யார் கூடயே நின்று பேசிட்டு இருந்தா. சரி, வீட்டுக்கு போய் அவ்வளோ பேருக்கு மத்தியில் பார்க்கறத விட இப்படி தனியா பார்த்து பேசிட்டு போயிடலாம் நினைச்சிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டேனா. அந்த பிள்ளைக்கு காதலே விழல. நான் தூரமா நின்றுட்டு அந்த பொண்ணை சைகை காமிச்சு கூப்பிட்டத அவங்க அண்ணன் பார்த்துட்டு அடிச்சுட்டாருமா. என்னது? அடிச்சுட்டாரா? உன்னை எப்படி அடிக்கலாம் அவரு?